அன்பிற்கினியவர்களே, நம்மெல்லாம் நரகத்துக்குன்னு சொன்னால் பாவம் செய்தால்தானே, பாவத்திற்குரிய காரியங்களை செய்தால்தானே நம்ம நரகத்துக்கு போவோம். எப்படி ஒரு அறிவினன் நரகத்துக்கு போவோம் நம்ம நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் எவ்வளவு ஒரு தூர நோக்கோடு ஒரு செய்தியை சொல்றாங்க பாருங்க. இந்த உலகத்தில் வாழும் பொழுது எப்படி மார்க்கம் என்பது அவசியமோ, இந்த உலகத்தில் வாழும் பொழுது மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வதென்பது எவ்வளவு அவசியமோ அதற்கு நிகராகவே இந்த உலகத்தினுடைய வாழ்வும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையும் அவசியமாக இருக்கிறது என்பதற்காக வேண்டிய கொஞ்சம் உங்க அறிவை பயன்படுத்துங்க, பொருளாதாரத்தை நீங்க தேடுங்க, உங்களது குடும்பத்தை நீங்கள் பாருங்கள் என்று என்ன செய்றாங்கன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தருகிற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி அறிவை பயன்படுத்தல அப்படின்னு சொன்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களே சொல்றாங்க. மனோ இச்சையின் அடிப்படையிலே அவர் நடந்து கொள்வார். அவர் பாட்டிக்கு போவார், அவர் பாட்டிக்கு வருவார், எதை பற்றியும் கவலை இல்லாம. அன்பிற்கினியவர்களே, அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய மார்க்க வாழ்வும், ஒரு மனிதனுடைய மார்க்கத்தின் வாழ்வும், அதே போன்று இந்த உலகத்தினுடைய வாழ்வும் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் முயற்சி அவசியமாக இருக்கிறது. நாம் மனிதனுக்கு அறிவை கொடுத்திருக்கிறோம், அந்த அறிவை முடங்க செய்துவிட்டு இந்த உலகத்திலே சோம்பேறியாக இருந்துவிடக் கூடாது, கால்நடைகளை போன்று வாழ்ந்துவிடக் கூடாது. கால்நடைகளுக்கு என்னங்க, அன்னைக்கு நமக்கு எதாவது வைத்து கிடைச்சா சாப்பிட்டுட்டு போய் படுத்துக்கும். மனிதன் அப்படியா? இல்லை. தனக்கென்று பல கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகளை உணர்ந்து பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும், அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தருகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். எப்படி சொல்றாங்க? அவர் அந்த அறிவியினர், அந்த பலகீனத்திற்குரியவர், நரகத்திற்குரியவராக இருக்கிறார் என்று எச்சரிக்கை செய்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இன்னொரு வார்த்தைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த நபரை சொல்லுகிற பொழுது பயன்படுத்தினாங்க. அப்படி இவர் எப்படி இருப்பார் என்று சொன்னால் ஊதாரியாக இருப்பார். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு யாரும் தயவு செய்து வருத்தப்படாதீங்க, நம்ம யாரும் அப்படி இருக்க மாட்டோம். ஊதாரியாக இருப்பார், இல்லை என்றால் வெட்டியாக, வேலை வெட்டி இல்லாமல் வெட்டியாக தெரிந்து கொண்டிருப்பாரே, இவர் நரகத்திற்குரியவராக இருக்கிறார் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தி அந்த 5 வகையிலே முதலாவது வகையாக நாம் பார்க்கிறோம்.